ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில எந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சாச்சு. எந்திரி, ஏய் எந்திரி, சோம்பேறியா இருக்காது. எந்திரி எந்திரி எந்திரின்னு சொன்னேன். எந்திரில, எந்திரி 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 எந்திரி. தண்ணி பிடிக்கிற நீ எந்திரி. ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்து கொடு எல்லாத்தையுமே. நீ கேனை எடுத்து கொடுத்தாதான் நான் போய் பிடிச்சிட்டு வருவேன். ஓ எந்திரி. ஒரு காலையிலே ஒரு ஆக்டிவே இல்லைங்க நம்மள்கிட்ட. காலையிலே ஆக்டிவே இல்லை. இப்போ தான் எந்திரிச்சேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:25 ஆகுது, 6:20 ஆகுது. எப்பயுமே 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் எனக்கு ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிட்டேன். முடியல, டயர்டாக இருக்குது. அப்பா, நம்ம இந்த வீடியோலாம் எடிட்டிங் பண்ணிட்டு லேட்டாக தூங்குறோமா, ஒன்றும் பண்ண முடியலங்க. ரொம்ப டயர்டாகுது. சரி, ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாம். தண்ணி எடுத்துருவா, போ, குடத்தை எடுத்துருவா. காலையில் யானைக்கு வேற சண்டை சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தண்ணி வேற டெய்லியும் பிடிக்கணும். எங்கள் அத்தை மரண தூக்கம் ரூமுக்குள்ள, தெரியும்னு நினைக்கிறேன். அத்தை மரண தூக்கம், சரியான தூக்கம். எந்திரிக்க எப்படியும் 9 மணி ஆகும். அவங்க நைட் டியூட்டி போயிட்டு தூங்குறது அந்த மாதிரி முடியாது அவங்களால. நைட் டியூட்டி போகிறதுனால அவங்களுக்கு நைட்லாம் தூக்கமே வராது. பகலில் தான் நல்லா தூங்குவாங்க. ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, போய் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, போய் தண்ணி குடத்தை பிடிப்போம். என்ன பண்ண போகிற? காசு தண்ணிக்கு என்ன 15 ரூபா ஜிபேல தான் இருக்கா, கையில் இல்லையா? சரி வா, ஜிபே பண்ணுவா. ஏய் 10 ரூபாடா. விட்டுறியா? 10 ரூபா கீழே கிடந்துச்சு. யாரும் உங்க அம்மா போட்டாங்களா? இப்ப 5 ரூபா மட்டும் ரெடி பண்ணு, தண்ணிக்கு வாங்கிடலாம். பரவாயில்ல, தண்ணிக்கேன்னு வாங்குறதுக்கு ஜிபே பண்ணலான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா 5 ரூபா கிடைச்சிச்சு. ஏன்டா ஒரு 5 ரூபா இருந்துச்சு. இரு நான் எங்கேயே வச்சேன் தலையில 5 ரூபா. என்கிட்ட ஒரு 5 ரூபா இருந்துச்சுங்க. ஐயோ, என் காலையில் எங்கேயோ வச்சேன் 5 ரூபாய. என்கிட்ட ஒரு 3 ரூபா தான் இருக்கு. காலையில் 5 ரூபா எங்கேயோ வச்சுங்க, தண்ணிக்கு நான் வாங்குறது கோசம். இருக்கா 5 ரூபா? எங்க இருக்கு? அங்கங்க பொறுக்குறியா? எவ்வளவு பொறுக்குற? பொறுக்கிட்டியா? எவ்வளவு இருக்கு? 5 ரூபா இருக்கா? பழைய கைனை கொடுக்குறா பாருங்க. இந்த பேரும் அடிபட்டு இருக்கு இந்த கையில. சரி ஓகே, 5 ரூபா ரெடி ஆயிடுச்சு. 10 ரூபா கீழே கிடந்துச்சு. எங்க வீட்டு வாசல்ல தான் 10 ரூபா இருந்துச்சு. 5 ரூபா சில்லறையை பறக்கியாச்சு. இந்த கேனு பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க. இது எப்படி சொல்றது, அங்கே எல்லாருமே சென்னையில் நிறைய பேர் இப்படி தான் தண்ணி கேனை வாங்கி இப்படி தான் வீட்டில் இது குடிக்கிறதுக்கு மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவாங்க, அதை சமைக்கிறதுக்கு அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த விட்டுரு, அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு கேன் இருக்கு, இது 2வது கேனு. காலை வணக்கம் சொல்லு. காலை வணக்கம். வீடியோல அப்படி பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம். ஏன் ஆக்டிவாரு? காலையிலே அப்ப திட்டினா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். நான் அது செல்லை எடுத்துட்டு எங்க போறேன்னா, நான் எங்க போறேன், நான் வீட்டை விட்டு ஓடைய போறேன். செல்லை எடுத்துட்டு எங்க போற அப்படின்னா என்கிட்ட அப்படி பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்கும். எனக்கு அதிகாரமா பேசவே கூடாது. அவ எப்படி கேட்டாங்க? சட்டை கூட போடல. சட்டை கூட எங்க போற போன்னு
இப்போ எப்படி கேட்குற எங்கே போகிறேன்னு? அப்போ எப்படி கேட்டதுமா? ஏய் எங்கே போகிற? எங்கே போகிற ஃபோன் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எங்கடா போகிற? எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் இருக்கு. எங்கே போகிற? காலையில் ஃபோன் எடுத்துட்டு சம்பவம் பண்ணிடுவோம் பார்த்துக்க. சரி ஓகே. அப்பாடி 3 இட்லியா? 3 இட்லி போதும். ஸோ காய்ஸ், நாங்கள் காலையில் வந்து எப்பவுமே வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அத்தை நைட் டியூட்டி, நைட்லாம் அவங்களுக்கு தூக்கம் வராதனால அவங்க நல்லா தூங்கிடுவாங்க, காலையில் சமைக்க முடியாது. இந்த இருக்கிற இதுவும் சமைக்காது, இந்த பிள்ளையும் சமைக்கவே சமைக்காது. வேற என்ன பண்ண? என்ன நீ காலையில் இட்லி சொல்லலாம்ல, எதுனா பண்ணலாம்ல, தோசை சொல்லலாம்ல. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து 70 ரூபா இருக்குமா, 60 ரூபா இருக்குமா? 60 ரூபா. மாசத்துக்கு 1800 ரூபா. சாப்பிட்றதுல செலவு பண்றது தப்பே இல்லை, நான் அதை சொல்லலை, சும்மா காமனா சொல்றேன். ஆமா. 2 வடை யாருக்கு? உனக்கு எதுக்குமா வடை வயசான காலத்துல? விட்டுறாட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, சாப்பிடும் போது படம் பார்த்துட்டு சாப்பிடுவா. உன் கூட சேர்ந்தனாலதான் அந்த பழக்கம் எனக்கு. சரியா? எனக்குலாம் அந்த பழக்கம் தானா வரணும். கெட்ட பழக்கம் தெரியுது, அதையே நீ செய்யற. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க. சரி ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கூப்பிடுறேன். சரி, சாப்பிட்டுட்டு பிளாக் எடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு வரேன். சரி ஓகே, கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புவா. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. கிளம்பிட்டு போயிட்டு பொழப்ப பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப லேட்டுங்க. வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? 8:50 கிளம்புறேன். சரி விட்டரியா, நீ வா, போயிட்டு வரட்டா? போயிட்டு ஒரு 12 மணிக்குள்ள வந்துடுறேன். சரியா? வீட்டில் வேலையை பார்த்து வை. என்ன குழம்பு வைக்க போறீங்க நீ மதியம்? நீதான் சொல்லணும். என்ன குழம்பு வைக்கலாம்? காசு கொடு. காசா? அந்த பர்ஸில் இருக்கு பாரு. பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 200 தான் இருக்கா? என்னடி அதையும் எடுத்துட்ட? பர்ஸில் ஒன்றுமே இல்லை. 200 அதுக்கு 100 ரூபா போதாதா குழம்பு வைக்கிறதுக்கு? வெளியே போறேன் வண்டி ஓட்ட. எல்லா காசையும் எடுத்து விட்டாங்களா? 100 ரூபா நாள் குர்ரி டீ சாப்பிட. நீ வேற அப்படியே மொத்தமா வலிச்சு விட்டா என்னதாங்க அதை கொண்டா. எவ்வளோ 100 ரூபா இருக்கா? சரி ஓகே, கரெக்டா? இருக்குது பாரு குப்பு குப்புன்னு. சரி, நான் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு சரியாம்மா வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நீ சாப்பிட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு தூங்கு. வரட்டா? பாய் 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 பாய். இதுதாங்க ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு மைண்டில் ஆட்டோ வருவோம். லொக்கேஷன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நேம் வந்து சுடேஷ்ன்னு இருக்கு. ஆள் இன்னும் வரலங்க. நம்ம அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை ஒரு 800 மீட்டர் நம்ம வந்து வரோம் ட்ராப் எடுக்கிறதுக்கு. இவங்க ஒரு பக்கம் லேட் பண்ணுறாங்க, இல்லைனா வரமாட்றாங்க. வந்து நின்று 2 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணி விட்றாங்க. ரொம்ப சங்கடங்களாக உண்டாகுது. காணமே, இன்னும் யாருமே தெரியல. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, நல்லபடியா இறக்கிட்டாச்சு. அடுத்த சவாரி நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ரெகுலரா இப்படிதாங்க வண்டி ஓட்டுறேன்னா. காலையில ஒய்ஃபோட இருந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டா ஒரு 8 மணிக்கெல்லாம் வருவேன். சம்டைம் 5 மணிக்கெல்லாம் வருவேன் பண தேவை இருக்கும் போது. அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த சவாரி ஓட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு, ஆமாம் ரேபிட்டோட ஒரு 560, அது பார்க்குறதுக்கு 560 எக்ஸ்ட்ரா காசு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 600 ரூபாய்க்கு ஓட்டியிருப்பேன். ப்ளஸ் கையில் ஒரு 200 ரூபா. நம்ம மொத்தம் 800 ரூபாய்க்கு சவாரி ஓட்டிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு.
காலை ஒரு 8-8:45 போல் போனேன். ஒரு 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். மணி இப்போ 11:15 ஆகுது. ஒரு 2-2.25 மணி நேரம் தான். ஒரு 800 ஓட்டிடலாம். அந்த 800 ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சென்னையில் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன நம்மளால தண்ணி கூட பிடிச்சிட்டு இருக்கா என்ன? தண்ணி கூட முடிச்சிட்டு இருக்க? எங்க உங்க அம்மாங்க? தண்ணிக்குள்ள பிடிக்கிற ஆச்சரியமா இருக்கு. இந்த போன் எடு. தண்ணி தூக்குறது, பானை தூக்குறது, எல்லா வேலையும் நம்ம தான். இப்பத்தான் வந்தோடனே வேலை ஆகுறா பாரு. ஏய் சொல்ற எங்க உங்க அம்மாங்க? எத்த இருக்கீங்களா? நான் இல்லைன்னு நினைச்சேன். நீங்க இல்லன்னா ஒண்ணு ஹார்ட் அட்டாக் வந்துரும் உனக்கு. என்னத்த? இல்லன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும். எனக்கத்த நீங்க இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. ஆமா, என் பொண்டாட்டி இல்லைன்னா தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஐயோ என் பொண்டாட்டியை காணா அப்படின்னு. என்ன அதான் என் முன்னாடி செய்வாத்த. இந்த கூட்டுறா இங்க பாருங்க, இந்த கூட்டுக்கு இங்க கூட ஃபார்முலா பண்ற நீ. இந்தா பாருங்க, வெங்காயம் உரிச்சிருக்கேன் என் முன்னாடி. தண்ணி உரம் பிடிக்க போகுது. அப்ப நான் வரவும் தூக்கிட்டு வரேன். எங்க போ கூட்டிட்டு எங்கன்னா போவா? அது சரி, போத்தா போறோம். சோகிங்க, நல்லபடியா வந்தாச்சு. ஒரு ஃபன்னி அத்தை சும்மா ஃபன்னியா செத்து பேசுவாங்க. நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த வேலையை பார்க்கலாம். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சப்பா ஏசப்பா 800 வருமானம் வருது, இல்லையேன்னு சொல்லலை. ஆனா செலவு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்துடும். இன்னைக்கு ஒரு 5800 ஒரு லோன் ஒன்று கட்டணும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன். அது ஒரு 70,000 வாங்கின இடத்துல இன்னைக்கு 5800 கட்டணும். என்ன பண்ண தெரியல. கையில் ஒரு 3000, இப்போ வண்டி ஓட்டின காசு ஒரு 800, அவ்வளோதான் இருக்கு. அதை வச்சு தான் பண்ணணும். எங்கள் அத்தை தான் ஒரு 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பறைக்கு போட்டு 5500 அப்படியே கட்டிடணும். அந்த 800 சம்பாதிச்ச அதில் போயிடும். ₹1 கூட இருக்காது. எனக்கு மட்டும் இல்லை, சென்னையில் நிறைய பேத்துக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, புலம்ப வேணாம். புலம்புனா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க, புலம்பிட்டே இருக்கேடா. சரி ஓகே பார்க்கலாம். நான் இன்னைக்கு தாங்க பேக்கே போடலை. பேக்கை ஃபஸ்ட்டு போயிட்டேன். காலையிலேயே நீங்கள் விளாக்ல பார்த்துருப்பீங்க, நான் பேக்கு போட்டிருக்க மாட்டேன்.